ஆமா. சரிம்மா. நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானும் மிகமேவும் கலியார வரும் யானை கழல் நாளும் மறவாமல் அழியாலும் அலர்தோவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பூலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பொதுமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக்கொண்டு இன்றைய சிந்தனையாகிய முதலாம் திருமுறையில் 114வது பதிகமாகிய திருமறை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு துணை கூட்டியுள்ளது. திருமாற்பேறு இது வந்து தொண்டை நாட்டு திருத்தலம். இது காஞ்சிபுரம் அரக்கோணம் இருப்பு பாதையில் இருக்கின்றது. காஞ்சிபுரத்திலிருந்து நிறைய பேருந்துகள் செல்கின்றன. இந்த தலத்திற்கு ஹரி சக்கரபுரம் என்றும் பெயர் வழங்குகின்றது. ஹரினா திருமாலை குறிக்கும், சக்கரம் திருமால் கையில் ஒரு சக்கராயுதம் வச்சிருப்பாரு. அந்த சக்கராயுதத்தை பெருமானு கொடுத்ததுனால இதுக்கு ஹரி சக்கரபுரம் என்றும் வழங்கப்படும். ஏன் அவர் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா, திருமால் ததீசி முனிவருடன் போர் செய்தார். போர் செய்யும் போது அவருடைய சக்கரம் ததீசி முனிவரை தாக்க முடியாமல் வாய் மடிந்து போய்விட்டது. இந்த ததீசி முனிவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த அசுரர்களும் தேவர்களும் என்ன பண்றாங்க, பார்க்கடலை கடைவதற்காக செல்கிறார்கள். செல்லும் போது அப்ப அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்கன்னா, அந்த கிடைக்கிற அமிர்தத்தை எல்லாம் பாதியா பிரிச்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு சண்டை வந்தா என்ன பண்றது அப்படின்னு 2 பேரும் அவங்க ஆயுதங்கள் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஆயுதங்களை அங்க பக்கத்தில் உள்ள ததீசி முனிவர்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. இந்த ததீசி முனிவர் நீங்க வர வரைக்கும் பார்க்குறேன், வர்றதுக்கு நேரமான என்ன பண்ணுவேன், அதை நான் முழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க அந்த ஹலாகால விஷயம் வந்தோடனே ஓடி போறாங்க இல்லையா. அவர் என்ன பண்றாரு, அந்த எல்லா ஆயுதங்களையும் அவர் முழுங்கிறாரு. அந்த முழுங்கின ஆயுதம் எல்லாம் என்னது, அவரோட முதுகுல வஜ்ராயுதமா மாறி போயிடுது. அப்ப இந்திரனுக்கு என்ன பண்றாரு, அவரும் இந்த மலைகள் மேல அந்த வஜ்ராயுதத்தை செலுத்தி அந்த வஜ்ராயுதமும் கூர்மை மழுங்கி போய்விட்டது. எனவே அவர் வஜ்ராயுதம் செய்வதற்காக ததீசி முனிவர்கிட்ட கேட்கிறாரு. கேட்கிறப்ப அவர் என்ன செய்யறார், தன்னுடைய முதுகு தண்டையே கொடுக்கிறார். இதான் திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தன்னுடைய எலும்பே பிறர்க்கு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ததீசி முனிவர்கிட்ட ஒரு சண்டை போடுறப்ப அவர் சக்கராயுதம் அது வாய் மடிந்து போய்விட்டது. அப்ப இவருக்கு என்ன யோசனை தோணுதுன்னா, சலந்தரனை கொண்ட அந்த சக்கரம் சிவன்கிட்ட இருக்குது. எனவே சிவன்கிட்ட போய் நம்ம பிரார்த்தித்தால், பூஜனை செய்தால் அவர் நமக்கு சக்கரத்தை கொடுப்பார். இல்லை, பெருமானுக்கு உகந்தது பூஜை, சிவ பூஜை என்று திருமால் என்ன செய்கின்றார், இந்த திருமாற்பேறு என்கின்ற அந்த தலத்திற்கு வருகின்றார். இறைவனை 1000 தாமரை மலர் கொண்டு அர்ச்சிக்க ஆரம்பிக்கின்றார். அதுபோல் பல நாள்கள் நடக்கின்றன. ஒரு நாள் இறைவன் ஒரு நாள் என்ன செய்யறார், அந்த மலரை மறைத்து விடுகின்றார். மறைச்ச உடனே பூஜையில நடுவில் எழுந்துச்சு போகக்கூடாது. அப்ப தன்னோட கண் தாமரை மலர் மாதிரி இருக்கு அப்படின்னு இவர் திருமால் என்ன செய்கின்றார், தன்னுடைய கண்ணை இடந்து பெருமான் பாதத்தில் இட்டு அச்சரித்தவுடன் நம்முடைய பெருமான் உலா மகிழ்ந்து இவருக்கு சுதர்சன சக்கரம் என்கின்ற அந்த சக்கரத்தை இவர் பெருமான் கொடுக்கின்றார். பங்கயம் 1000 பூவினுள் பூக்குறைய தங்கன் இடந்தரன் சேவடி சாத்தலுமே சங்கரன் சக்கரமார் கருளியவாறு என்று திருவாசத்துல இந்த மாதிரி பாடுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி பெருமான் அவருடைய கண்ணை இடந்து அர்ச்சத்திற்காக இவருக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார். ஒரு கண்ணு பத்மம் மாதிரி தாமரை மாதிரி இருக்கிறது. அதில் அச்சம்னா கண்ணனு பேரு. அவருக்கு பத்மாச்சன் என்கின்ற பெயரையும்
பெருமான் கொடுக்கின்றார். சக்கர ஆயுதத்தையும் கொடுத்துட்டு இவருக்கு பத்மாச்சன் என்கிற பெயரை கொடுக்குறார். இது எதை நமக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னா, ராவணன் இந்த மாதிரி என்ன பண்றான், அவன் வந்து சாமகானம் பாடும்போது பெருமான் நினைக்கின்றார், அவனுக்கு ராவணன் என்ற பெயரும் சந்திரகாசம் என்ற வாளையும் 3 கோடி வாழ்நாளையும் கொடுப்பார். அதுபோல இவருக்கு வந்து சக்கராயுதத்தம் என்ற சுதர்சன சக்கரத்தையும் பத்மாச்சன் என்ற பெயரையும் வந்து கொடுக்கின்றார். இங்க வந்து சோமன் ஆகிய சந்திரனும் வந்து பூஜித்து பேறு பெற்ற தலம். இதை வந்து தேவாரத்தில் வந்து பார்க்கலாம். மன்னி மாலோடு சோமன் பணி செய்யும் மன்னிமால் பெற்று அடிகளை, மன்னின நிலை பெற்று மாலோடு திருமாலோடு சோமன சந்திரன் இவர்கள் பணி செய்யும் சிவபூஜை செய்யும் மண்ணுமார் பேற்றடிகளை, இந்த மார்பேற்றடிகளாக இந்த சிவனுக்கு தேவசனம். இன்னொரு பாட்டு வந்து பெருமாட்டின் படை வேண்டி நற்பும் புனல் வருமாட்டின் மலர் கொண்டு வழிபடும் கருமார்க்கு இன்னருள் செய்தவன். கருமால்னா திருமால், நிறம் வந்து கருப்பா இருக்கும். ஆனால் கருமார்க்கு வந்து இன்னருள் செய்தவன். இது வந்து திருக்குறந்தொகையில வந்து அப்பர் பெருமான் வந்து பாடல் என்ன பண்ணா, பெருமாட்டின் படை வேண்டி, அந்த பெரிய சக்கரப்படை வேண்டி நறும்புணல் வருமாட்டின் மலர் கொண்டு, அந்த புனல்ல வரக்கூடிய தாமரை மலர் கொண்டு வழிபடும் கருமார்க்கு இன்னருள் செய்தவன் என்று திருக்குறுந்தொகையில வந்து அப்பர் பெருமான் செய்திருக்கின்றார். இறைவனுக்கு பெயர் வந்து மால் வணங்கீசர், திருமால் வணங்கிறதுனால மால் வணங்கீசர். அடுத்து வந்து மணிகண்டேசர், கண்டம் வந்து கடுத்திருப்பார். இந்த பாட்டில் கூட அந்த மாதிரி வரும். அம்பாள் பேர் வந்து கருணை நாயகி, தமிழ்ல வந்து கருணை நாயகி, வடமொழியில் வந்து அஞ்சனாட்சி அம்மை. அஞ்சனம்னா கருமையை வந்து குறிக்கும். அந்த கருமையான விழிகளை உடைய, அச்சம்னா விழிகளை குறிக்கும். கருமையான விழிகளை உடைய அம்மை தான் அஞ்சனாட்சி அம்மை. தீர்த்தம் வந்து பாலாறு என்று சொல்லப்பட்டு இப்ப நம்ம பதிகத்துக்குள்ள வந்து செல்லலாம். திருச்சிற்றம்பலம். பதிகை எண் 114. தலம் வந்து திருமார்பேறு, பண் வந்து வியாழக்குறிஞ்சி. குறுந்தவன் குறுகவன் கூர்மையவன் பெருந்தகை பெண்ணவன் ஆணுமாவன் கருந்தட மலர் கண்ணி காதல் செய்யும் மருந்தவன் வளநகர் மார்பேரே. குறுந்தவன், குறுந்து அப்படிங்கிறதுக்கு வந்து குருத்துன்னு நம்ம தமிழ்ல சொல்லிவிடும். பெருமான் வந்து ஒரு செடி முளைக்கிறப்ப என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் குருத்து விடும், அப்புறம் தளிரா மாறும், அப்புறம் என்ன செய்யும், அது மொட்டாக மாறும், அப்புறம் காயாக மாறும், அப்ப கனியாக வந்து மாறும். பெருமான் தான் குருத்தாக, தளிராக, மொட்டாக, காயாக இப்படி வந்து அவன் வந்து இருக்கின்றான். அடுத்து குருகவன். குருகுங்கிறது வைரத்தின் வகைகள் வந்து ஒன்று. வைரத்தில் வந்து பல வகைகள் இருக்கின்றது. அது ஒரு வகை வைரத்துக்கு வந்து குருகுன்னு பேரு. அந்த குருகு வந்து கூர்மையா இருக்கும். அது வந்து சில இதை வந்து பொறிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அது மாதிரி வைர வகையில் ஒன்றான அந்த குருகாக இருப்பான். அந்த கூர்மையாகவும் வந்து அவன்தான் வந்து இருப்பான். பெருந்தகை பெண் அவன் ஆணும் ஆவன். உலகத்துல வந்து பெருந்தகை யாரு, பெருந்தன்மை உடையவன் யாரு அப்படின்னா நம்முடைய சிவபெருமான் தான். அவன்தான் பெண் வடிவாகவும் ஆண் வடிவமாகவும் இருக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள்லையும் பெருமான் வந்து இருக்கின்றான். பெண் வடிவமாக இருந்தாலும் சரி, ஆண் வடிவமாக இருந்தாலும் சரி, அலி வடிவமாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் பெருமான் வந்து அந்த வடிவத்தில் வந்து இருக்கின்றான். அவன் கருந்தட மலர்கண்ணி காதல் செய்யும் மருந்தவன் வளநகர் மார்பேரே. கருந்தட மலர்கண்ணி பேர் பார்த்தோம் இல்லையா, அஞ்சன ஆட்சி அம்மை. அஞ்சனம்னா அந்த கண்ணுக்கு பூசக்கூடிய அந்த மையை வந்து குறிக்கும். அது வந்து கருந்தட மலர்கண்ணி அம்பாளுடைய பெயர். அந்த அஞ்சனாட்சி அம்மை அவள் வந்து காதல் செய்யக்கூடிய, விரும்பக்கூடிய மருந்தவன், இந்த உலகத்துக்கே வந்து மருந்தாக இருக்கின்றான். அப்பேற்பட்டவன் எங்கே இருக்கின்றான், வளநகர் மார்பேரே. இந்த சிவபெருமானது வளமை பொருந்திய திருநகர் திருமார்பேறு ஆகும் என்பது இது பத உரை. பெருமான் குருத்தாக, மலராக, மொட்டு, காயாக விளங்குகின்றான். பெருந்தன்மை உடையவனாக இருக்கின்றான். பெண்ணான் வடிவோடு விளங்குகின்றான். தடாகத்தில் பூக்கக்கூடிய கருநீல மலர் போன்ற கண்களை உடைய உமையம்மையால் காதலிக்கப்படுபவன், விரும்பப்படுவன். அவன் வந்து அரிய மருந்தாக விளங்குபவன். அப்பேற்பட்ட சிவபெருமானது வளநகர் வந்து மார்பேறு என்ற கருத்து வந்து சொல்லியிருக்கின்றார்கள்.
இது குறுந்தவன் என்பது எதை குறிக்கும்? நமக்கு குறுந்த மடத்தடை வந்து குறிக்கும். குறுந்த மடத்தடையா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மாணிக்கவாசனுடைய ஞாபகம் வந்து வந்துடும். சிவபெருமான் வந்து அந்த குறுந்த மடத்தடியில் இருந்து குருவாக இருந்து மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார் இல்லையா, அதையும் குறிப்பதாக நாம் வந்து கொள்ளலாம். அதை விட எளிமையான பொருள் வந்து குறுந்து என்பது குருத்து என்பதன் வெண்மையாக்கதான் நம்ம சொல்லலாம். பெருமான் வந்து மருந்தாக இருக்கின்றான். என்ன மருந்து? அவன் வந்து பிறவி பணிக்கோர் ஒரு மருந்தாக இருக்கின்றான். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். நவகிரக ஸ்தலத்தில் வந்து அது அங்காரகனாகிய செவ்வாய்க்கு உரிய தலம். முருகன் வந்து வழிபட்ட தலம். அங்கு உள்ளவர் வந்து வைத்தியநாதர். அவர் தான் வந்து ஆதி வைத்தியநாதர். எல்லா வைத்தியர்களுக்கும் எங்களை போன்ற வைத்தியர்கள்லாம் வழிபடக்கூடிய கடவுள் வந்து அவர் தான். அவருக்கு வந்து பவரோக வைத்தியநாதர் என்று பேர். அவர் அந்த பிறவியை குறிக்கும் பெரிய பிணி எது அப்படின்னா இந்த பவரோகம் என்கின்ற இந்த பிறவி பெரும்பிணி தான். இந்த பிறவி பெரும்பிணி தான் மிகப்பெரிய பிணி. அதற்குள்ள அந்த மருந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த வைத்தியநாதன் தான் இருக்கு. எனவே அவருக்கு பேர் வந்து பவரோக வைத்தியநாதர். அவர் தான் வந்து இந்த பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கின்றார். நிறைய பாடல்கள் வந்து இருக்கின்றன. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி. பெருமான் தான் மருந்தாக இருக்கின்றான், மந்திரமாக இருக்கின்றான், மணி மந்திர ஔஷதமாக இருக்கின்றான். இது பெருமானை மருந்து மருந்து என்று பல பாட்டில் வந்து திருவாசத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து படிச்சிருப்பதில் ஒரு வெண்பாலை வந்து வரும். திருவெண்பாலை வந்து 4வது பாட்டு. முன்னை வினை இரண்டும் வேறெடுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணை ஆளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து. பெருமான் வந்து பெருந்துறையில் கருணையோடு இருக்கின்றான். அவன்தான் வரும் துயரம், நமக்கு வரக்கூடிய துயரத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த மருந்தாக இருக்கின்றான் என்பது இந்த 47வது திருவெண்பாலை வந்து அந்த 4வது பாடல் வந்து பிடிக்கும். அதே பாட்டில் வந்து 10வது பாடல். இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்திருந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் மறந்துருவாய் என் மனத்தே வந்து. நெஞ்சுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்றாரு. இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே. அவன் எப்பேற்பட்டவன்? இருந்து என்னை ஆண்டான். பெருமான் என்ன இருக்கான்? இந்த மாணிக்கவாசராக காத்து கொண்டு இருக்கின்றான். இவர் வந்து அந்த மதுரையிலேருந்து புறப்படுறாரு. புறப்படுறதுமே பெருமான் என்ன செய்கின்றார்? கைலாய மலையை விட்டு இந்த திருப்புறந்துறையில் முதல் நாளே வந்து தங்கி விடுகின்றார். 1000 சிவகணங்களோடு வந்து தங்கி விடுகின்றார். வந்து அவங்க அங்கு உள்ள அந்த தீர்த்தமாம் பொய்கை என்கிற தளத்தில் வந்து பெருமான் வந்து நீராடி விட்டு அந்த செவ்வாண்ட பட்டை உடுத்தி கொண்டு இவருக்காக காத்து கொண்டிருக்கின்றான். அதான் சொல்ல, இருந்து என்னை ஆண்டான். எனக்காக அவன் காத்திருந்து என்னை ஆட்கொண்டான். அவனுடைய இணையடியே சிந்தித்து அந்த வலது ஞான திருவடியும் இடது கிரியா திருவடியும் சிவன் திருவடியும் அம்பாள் திருவடியும் சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே. அவர்கிட்ட வந்து பிச்சை எடுத்துக்கோ. ஏன்னா அவன் தருங்கரன் பெருந்துறையின் நிறைய தருக்கள் மரங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த பெருந்துறையில் மேய பெருங்குரணையாளன் என் மேல எவ்வளவு வந்து கருணை வச்சிருக்கான், என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இந்த ஒரு ஆன்மாவை வந்து ஆட்கொள்வதற்காக கைலாயத்தை விட்டு 1000 சிவகணங்களோடு வந்து என்ன செய்தான்? மருந்துருவாய் என் மனத்தே வந்தான். அவன் வந்து என் மனத்தே வந்து என்னை ஆண்டு கொண்டான் என்று சொல்வார்கள். ஆவா அரியன் இந்திரன் மார்க்கு அரிய சிவன். ஆவா என்பது ஆகான்னு ஆச்சரியப்படுகிறான். ஆகா அவனா இந்திரன் அயன் மார்க்கு அரிய சிவன். தேவர்களின் தலைவான இந்த இந்திரன், படைப்பு கடவுளாகிய அந்த பிரம்மன், இந்த காக்கும் கடவுளாகிய திருமால், அவர்களுக்கெல்லாம் வந்து அரிய சிவன். ஆவா அரிய அயன் இந்திரன் மார்க்கு அரிய சிவன். வா வா என்று என்னையும் இந்த பூதலத்தையே வலிந்து ஆண்டு கொண்டான். என்ன செய்யறான்? ஒரு தடவை கூப்பிடல, 2 தடவை கூப்பிட்டான். வா வா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டான். இவர் வந்து குதிரை வாங்குறதுக்காக போறாரு. போறப்ப பெருமான் என்ன செஞ்சிருக்கான்னா, இங்க குருந்த மடத்துல இருந்து போயிட்டு இருக்கான். இவர் வந்து மெயின் ரோட்டா போட்டப்ப அந்த ரோட்ல வந்து இடப்படுக்காரு. அவர் மூலையில குருந்த மடத்துல உட்கார்ந்துருக்காரு. அங்க வந்து வேத ஒளி, ஆகம ஒளி, அந்த ஹரஹர என்ற சிவ ஒளி எல்லாம் கேட்குது. இது கேட்குதுன்னு வந்து திரும்பி பாக்குறாரு. பாக்குறப்ப பெருமான் வந்து அவருக்கு கூப்பிடுறான், வான்னு கூப்பிடுறாரு.
இவருக்கு என்னன்னா நம்மள கூப்பிடுறாரா வேற யாரையும் கூப்பிடுறான்னு இப்படி 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 வந்து திரும்பி பார்க்குறாரு. மறுபடியும் வா வா, ரெண்டாவது கூப்பிடுறான். வா வா என்று என்னையும் இந்த பூதளத்தை, இது எங்க நடந்தது, இந்த பூமியில நடந்தது, வலிந்து என்னை வலிந்து ஆட்கொண்டான் என்று சொல்வார். அப்பேற்பட்ட கருணையாளன் அவன் வந்து மருந்தாக இருந்து என்னை ஆட்கொண்டான் என்று நம்முடைய மாணிக்க வாசகர் வந்து சொல்லியிருப்பார். பெருந்தகை, பெருந்தகை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச பாட்டு தான். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணில் நல்லவள் யார் அப்படின்னா நம்முடைய அம்பாள் தான். பெருந்தகை யார், அது நம்முடைய பெருமான் தான். அந்த பெண்ணின் நல்லாளோடு அந்த பெருந்தகை வந்து இருந்தார் என்ற அந்த கருத்து. அம்பாள் எப்படி இருக்கின்றார், அவள் வந்து அஞ்சன அச்சி அம்மை, அந்த கருந்தட மலர்கண்ணி. அம்பாளுடைய கருணைக்கு அடையாளம் வந்து அந்த கண்கள். அந்த கண்களை வைத்து பல பேர்கள் வந்து வழங்கப்படுகின்றது. ஒன்று வந்து காசியில் வந்து விசாலாட்சி, அந்த கண் வந்து பெரிய கண். ஏன்னா இந்த 224 புவனங்களே உள்ள எல்லா உயிர்களும் காக்கணும் இல்லையா, இல்லை அம்பாளுக்கு அந்த அளவுக்கு விசாலமான கண்கள், அதான் அவளுக்கு விசால ஆட்சி என்று அந்த பெயர் இருந்து. அப்புறம் மதுரையில் வந்து மீனாட்சி என்று பெயர். மீனாட்சிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, இந்த தீட்சை வகையில வந்து நயன தீட்சையை வந்து குறிக்கும். தீட்சை வகையில வந்து ஒன்று வந்து ஸ்பரிச தீட்சை கொடுப்பாங்க. நம்முடைய தலைமையில எப்படி கை வச்சு நமக்கு தீட்சை கொடுப்பாங்க, ஹஸ்த மஸ்த தீட்சைன்னு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை குக்குட தீட்சைன்னு சொல்லுவாங்க. குக்குடம்னா அந்த கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழி என்ன செய்யும், முட்டை மேலே போய் ஏறி அடகாத்து குஞ்சு பொறிக்கும். அப்புறம் குருவானவர் அவருக்கு வந்து இந்த ஸ்பரிச தீட்சை கொடுத்து ஆட்கொள்வார். ரெண்டாவது வந்து நயன தீட்சை. நயன தீட்சை வந்து அதான் வந்து மீன் தீட்சை என்று சொல்வார்கள். இந்த மீன் என்ன பண்ணுமா, அது முட்டை இட்டுரும். முட்டை வந்து என்ன பண்ணும், அது அடகாக்க முடியாது, ஏன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த முட்டையை வந்து இப்படி அன்போடு வந்து பார்க்குமா, அந்த அன்போட பார்க்குற பார்வையிலேயே அந்த மீன் குஞ்செல்லாம் புரிஞ்சு வெளில வருமா. இல்லை அம்பாளுக்கு வந்து மீனாட்சி என்று பெயர். நம்முடைய காஞ்சியில வந்து காமாட்சி. நமக்கு உயிர்களுக்கு வந்து எண்ணற்ற ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகளை எல்லாம் விரைவேற்றக்கூடியவள் அந்த காமாட்சி என்பது. நம்ம நீலாயதாட்சி, அம்பளை கண் வந்து நீல நிறத்துல இருக்கும். நாகப்பட்டினத்துல வந்து நீலாயதாட்சி வந்து கண்ணை வைத்து பெயர் இருக்கின்றன. அப்புறம் இங்க வந்து அஞ்சானாட்சி என்கின்ற கருந்தட மலர்கண்ணி என்ற அந்த கருத்து. அடுத்து 2வது பாடல் வந்து பார்க்கலாம். பாரணி வெண்டலை கையில் ஏந்தி வேரணி பலி கொள்ளும் வேர்க்கையனாய் நீரணிந்துமையொரு பாகம் வைத்த மாறிலி வளநகர் மார்பேரே. பார் அணி வெண்தலை. பாரு, பாரு என்பது பருந்தை வந்து குறிக்கும். அந்த பருந்து என்ன பண்ணுதான், பெருமானுக்கு நோக்கி வருதான். ஏன் வருதுன்னா, பெருமான் வந்து கையில் வந்து அந்த பிரம்மனுடைய இந்த கபாலத்தை, அந்த வெண்தலையை வந்து வைத்திருக்கின்றார். அதனால வந்து அந்த பருந்துகள்லாம் அதில் உள்ள அந்த புலாலை தின்பதற்காக வருகின்றன. எனவே பார் அணி வெண்டலை கையில் ஏந்தி, அந்த பருந்தால் நெருங்கப்பட்ட அந்த பிரம்ம கபாலத்தை, அந்த வெள்ளிய தலையோட்டை அவர் கையில் ஏந்தி வேரணி பலிகொள்ளும் வேர்க்கையனாய். இவன் என்ன பண்ணனா, பெருமான் வந்து ரொம்ப வேர்க்கையோட பிச்சை எடுக்க போறானா. நமக்கு வந்து பசி வேர்க்கை வருது, பசி வந்தால் பசி வேர்க்கை இருக்கின்றது, தண்ணீருக்கு தாகம் வந்தால் நீர் வேர்க்கை வருகின்றது, அந்த வயசு காலத்துல வந்து காம வேர்க்கை வருகின்றது. இதை நமக்கு தெரிஞ்ச வேர்க்கை வந்து பசி வேர்க்கை, நீர் வேர்க்கை, காம வேர்க்கை. ஆனா இவனுடைய வேர்க்கை எப்படிப்பட்டது, அது வேரணி வேர்க்கை. நம்ம ஆசையெல்லாம் வந்து உலகியல் ஆசைகள். அவனுடைய ஆசை எது, அது வந்து அருளியல் ஆசைகள். இந்த ஆன்மாக்கள்லாம் உய்ய வேண்டும், இந்த ஆன்மாக்கள் என் திருவடிக்கு எப்போ வருதுன்னுட்டு அந்த வேர்க்கை, அந்த விருப்பம் வந்து அவனுக்கு இருக்கின்றது. அதற்கு ஒரு வழி வேண்டும் இல்லையா, அந்த ஆன்மாக்களை அணுகுவதற்கு ஒரு வழி வேண்டும். அதற்காக அவன் என்ன செய்கின்றான், அந்த பிரம்மகபாலத்தை கையில் ஏந்தி பிச்சை எடுப்பதற்காக வருகின்றான். அந்த வேரணி பலிகொள்ளும் வேர்க்கையனாய், இந்த பிச்சை எடுக்கிற அந்த வேர்க்கையோடு அவன் எப்படி வர்றப்ப நீர் அணிந்து, உடம்பு முழுக்க வந்து நீர் அணிந்து, உமை ஒரு பாகம் வைத்த, உயிர்களுக்கு அருள் செய்யணும் இல்லையா, அருள் செய்யணும் அம்பாள் வேண்டும். அம்பாளை வந்து இடபாகம் வைத்த மாறிலி வளநகர் மார்பேரே. என்றும் மாறாத ஒரே பொருள் எது, 3 பொருள் இருக்கின்றது. பதி, பசு, பாசம் என்கின்ற 3 பொருள் தான் நம்ம சைவ சித்தாந்தம் பேசுகிறோம். அது என்றும் மாறாமல் ஒரே தன்மையாக தான் இருக்கக்கூடியது எது அப்படின்னா, நம்முடைய பதி என்கின்ற அந்த சிவபரம்பொருள் தான். அப்பேற்பட்ட மாறிலி ஆகிய அந்த பெருமான் இருக்கின்ற நகர் வந்து வளமை பொருந்திய மார்பேர் ஆகும்.
என்ற அந்த கருத்தை வந்து இது சொல்லுகின்றார். மாறிலி, மாறிலினா ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அப்படியே முருகப்பெருமான் வந்து அவர்கள் மாறுபடுகின்றார்கள், வேறுபடுகின்றார்கள், அவர்கள் வந்து பகை கொள்கின்றார்கள். அந்த மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. இன்னொரு பாட்டு வந்து மாறிலா வள்ளி வாழ்க, அந்த ஆறில தடந்தோல் வாழ்கல, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். இதே அந்த அம்பாளாகிய வள்ளி அவள் என்ன செய்வாள்னா, முருகப்பெருமான் வந்து எதை வந்து விரும்புகின்றாரோ அதை தான் இவளும் விரும்புவாள். எதை செய்ய சொல்கின்றாரோ அதுதான் செய்வாள். எனவே முருகப்பெருமானோட மாறுபடாத மாறிலா வள்ளி வாழ்க என்று சொல்லுகின்றார்கள். இப்போ எனக்கு பிடிச்ச அந்த திருவாசகம் அது எது, நம்மளை வந்து மாறுபடுத்துவது எது அப்படின்னா, நம்மளை வந்து மாறுபடுத்துவது நம்முடைய ஐம்புல ஆசைகள். மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த முதே ஊறி நின்றனுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவ பெருமானே மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த முதே. இந்த கள்ள புலனைந்து இப்ப என்ன செய்ய காலா மணி விளக்காக மாறவில்லை. அது என்ன செய்கின்றது, அது உலகியலை நோக்கி என்னை வந்து இழுக்குது. பெருமானி உள்ள இருக்கிறான், கோயில இருக்கிறான், அங்க போக மாட்டேங்குது. இது வந்து என்ன செய்யுது, சினிமாவுக்கு போகுது, சீரியல் பார்க்க துடிக்குது. மாறி நின்றனை மயக்கிடும் இந்த வஞ்ச புலனைந்தின். இது என்ன செய்யணும், இந்த உலகத்தை நோக்கி போறத நம்ம என்ன செய்யணும், மாத்தணும், அதை வழி அடைக்கணும். அதுதான் நம்முடைய அப்பர் பெருமான் என்ன செய்யறாரு, திரு அங்கமாலை கொடுத்தார். தலையே நீ வணங்காய் தலை மாலை தனிக்கணிந்து கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ நெஞ்சே நீ நினையாய். அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றாரு. அந்த மாதிரி போனோம்னா என்ன செய்யும், அந்த புலன்கள் வந்து நமக்கு வந்து கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்காக மாறும். அப்போ ஆத்மா என்ன செய்யும், உள்ளுக்குள்ள வந்து வழி அடைத்தால் ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி. பெருமான் எங்க இருக்கின்றான், என் வந்து உள்ளத்துலதான் இருக்கான். அப்ப என்ன செய்யும், இந்த புலனைந்தையும் அடைச்சிட்டா பெருமான் வந்து உள்ள வந்து பரஞ்சோதியாக காட்சி கொடுப்பான் என்பதை அந்த மாறி என்றல. அது இன்னொரு பாட்டு தான், மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் அந்த மாதிரி சொல்லுவோம். அங்கிருந்து மாறிலாத பெருமான் வந்து மா கருணை வெள்ளமாக இருக்கின்றான். அவன் எப்படி இருக்கிறான், என்றும் எப்பொழுதும் ஒரே தன்மையாய் அவன் வந்து இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். அதுமாதிரி பழிகொள்ளும் வேர்க்கையனாய், இதற்காக வந்து பெருமான் வந்து பழிகொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உலகமே வந்து அவனுடைய உடைமை தான், நாம் எல்லாம் அவனுடைய அடிமை தான். அப்படி இருந்து பெருமான் எதற்காக வந்து பழி கேட்க வேண்டும், ஏன் வந்து பிச்சை கேட்க வேண்டும்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த திருமந்திர பாடல் தான், பறந்து 7 உலகம் படைத்த பிரான், 7 ஏழாக உள்ள எல்லா உலகங்களையும் படைத்த பிரான் இறந்துண்ண என்பர் எற்றுக்கு இறக்கும். அவன் வந்து இறந்து பிச்சை கேட்டு சாப்பிடுகின்றான். இறந்துண்ணி என்பர் எற்றுக்கு இறக்கும். எதற்காக வந்து என் பெருமான் வந்து இறக்க வேண்டும்னா, நிரந்தரமாய் தன்னை நினையும் அடியாரை இறந்துண்டு தன்கலல் எட்ட செய்தானே. நம்ம என்ன செய்யணும், பெருமானை அடையணும்னா அவனை வந்து நாம் நிரந்தரமாக நினைக்க வேண்டும். நிரந்தரமாக நினைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து வயிற்றுக்கு வந்து பசி வருது இல்லையா, நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு அறிஞர் வந்து சொல்றார், பாதி பொழுதை தூங்கி கழித்தேன் பாதி பொழுதை வந்து சாப்பிட்டு கழித்தேன்னு சொல்றார். பாதி பொழுதை தூங்கி கழித்தேன். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு சின்ன பிள்ளைல 16 மணி நேரம் தூங்குறோம், அப்புறம் 7 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் தூங்குறோம். அந்த மாதிரி நம்ம தூக்கம் வந்து ஆயுசுல பாதி வயசு வந்து போயிடுது, அது நம்ம ஒத்துக்கலாம். பாதி பொழுதை சாப்பிட்டு கழித்தேன், நம்ம 12 மணி நேரம் சாப்பிட்டே இருக்கோம்னா அந்த சாப்பாட்டை வந்து நாம் சாப்பிடுவதற்காக நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கின்றது. அந்த பொருள் நோக்கத்தோடு உழைக்க வேண்டியிருக்கின்றப்ப நம்ம என்ன பண்றோம், அப்போ பெருமானை வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். எனவே இந்த அடியார்கள் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து என்ன பண்ண, 2 வீட்டில் போய் ஒரு 3 கவலை சாதம் கிடைச்சா போதும், சிவாய நம்ம ஒரு வீட்டில் போய் கையேந்துவாங்க, ஒரு காலம் மட்டும் அப்படி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு 3 காலம் சில வயிறு போடும், உட்காந்து கோயில் வாசலில் போய் உட்காந்து பெருமானை வந்து அவர்கள் நிரந்தரமாக நினைத்து கொண்டவர். இறந்துண்டு தன் கலல் எட்ட செய்தானே, அதுக்காக உதாரணமாக பெருமானை வந்து இதை வந்து காண்பிக்கின்றான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த 3வது பாடல், கருவுடையார் உலகங்கள் வேவ சிறுவிடையேறியும் சென்று நின்று உருவிடையால் உமையாளும் தானும்
மருவிய வளநகர் மார்பேரே. கருவுடையார், கருவிலே திருவுடையார், ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த நாயன்மார்கள் அவர்கள் கருவிலே வந்து திருவுடையார்கள். ஆனால் நம்ம ஏற்பட்டவங்க, நம்ம வந்து கருவுடையவர்கள் தான். அம்மாவோட கருவுல வந்து நம்ம இருக்கோம். இது மாதிரி எல்லா அந்த 7 வகை பிறப்பு இருக்கு இல்லையா? அப்ப இந்த 7 வகையான பிறப்பு, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்புன்னு சொல்றோம். அந்த பிறப்புடைய அந்த எல்லா ஆன்மாக்களுக்கும், கருவுடையார்னா பிறப்புடைய அந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் அவைகள் வாழ்வதற்காக என்ன வேணும்? தனு, கரண, புவன, போகங்கள் வேண்டும். அந்த புவனங்களை தான் உலகங்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த 224 புவனங்கள் வந்து பல ஆன்மாக்கள் படைக்கப்படுகின்றன. அப்பேற்பட்ட அந்த உலகங்களை வேவ, அது வந்து வெந்து போகுமாறு, அது அழியுமாறு செய்பவன். எப்போது அவன் அழிய செய்கின்றான் அப்படின்னா, ஊழி காலத்தில் பெருமான் அந்த உலகங்களை வந்து அழிக்கின்றான் பார்க்கணும். இப்போ பார்க்க போனோம்னா மொத்தம் 224 புவனங்கள் இருக்கின்றது. இதை பார்க்கணும்னா சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும். பஞ்ச கலைகள், 5 கலைகள் இருக்கின்றன. நிவர்த்தி கலை, பிரஸ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று 5 கலைகள் வந்து இருக்கின்றன. அதே மாதிரி 36 தத்துவங்கள் இருக்கின்றன. ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் வந்து 5. எனவே சிவ தத்துவம் வந்து நாதம் அல்லது சிவத்தில் ஆரம்பிக்கும். இந்த ஆன்ம தத்துவம் கடைசியா வந்து நிலம், மண்ணில் வந்து முடியும். இந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்துல நிறைய புவனங்கள் இருக்கின்றன, நீர்ல நிறைய புவனங்கள் இருக்கின்றன, அது மாதிரி நெருப்புல நிறைய புவனங்கள் இருக்கின்றன, காற்றுல புவனங்கள் இருக்கின்றன, ஆகாயத்துக்குன்னு இந்த பஞ்சபூதங்களுக்கு நிறைய புவனங்கள் இருக்கின்றன. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அந்த பிருத்திவி என்கின்ற அந்த மண் புவனங்களா இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த நிவர்த்தி கலை இருக்கு இல்லையா, அந்த நிவர்த்தி கலையில வந்து தோன்றும் ஒடுங்கும். நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலை. பிரதிஷ்டா கலைனா பாக்கி 23 ஆன்ம தத்துவம் இருக்கு இல்லையா, பாக்கி 23 ஆன்ம தத்துவம் என்ன செய்யும்? நிவர்த்தி பிரதிஷ்டா கலை, அதுல வந்து தோன்றும் ஒடுங்கும். அதுக்கப்புறம் அப்ப 24 தத்துவம் வந்து முடிஞ்சு போச்சு. மூன்றாவது வந்து வித்யா கலை. இந்த வித்யா கலையில வந்து 7 வித்யா தத்துவங்கள் உள்ள எல்லா புவனங்களும் வந்து தோன்றும் ஒடுங்கும். இப்போ பாக்கி உள்ளது சாந்தி கலை, சாந்திய அதீத கலை. இந்த சாந்தி கலையில வந்து அந்த சாதாக்கியம், சுத்த வித்தை, மகேஸ்வரம், அந்த 3 உலகத்தில் உள்ள எல்லா புவனங்களும் தோன்றும் ஒடுங்கும். பாக்கி இருக்கிறது 2, அது வந்து சிவம், சக்தி, அது 2 வந்து சாந்தி அதீத கலை வந்து தோன்றும் ஒடுங்கும். இப்படி பெருமான் வந்து அந்த கலைகளுக்குள் எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொள்வான். அந்த கலைகள் வந்து என்ன செய்யும்? பெருமான்கிட்ட போய் ஒடுங்கிடும். இப்படி கருவுடையார் உலகங்கள் வேவ, அவன் எப்படி கொண்டான்? செரு விடை ஏறியும். செரு என்றால் அது போரில் வல்ல அந்த ரிஷப வாகனம், அந்த விடை வாகனம், அதில் ஏறியும் சென்று நின்று அவன் எப்படி செய்கின்றான்? சில பேரை வந்து நேர்ல போய் அழிக்கின்றான். இதற்கு உதாரணம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த முப்புறங்களை வந்து அவன் என்ன செய்கின்றான்? இந்த திருமாலை மால்விடை மேரியை வந்து அவன் அழிக்கின்றான். அப்பொழுது ஒரு இடை ஆள் உமை ஆளும் தானும். உருனா அழகிய, விடைங்கிறது இங்க இடையை குறிக்கும். அழகிய இடையுடைய அந்த ஆளுமை, நம்மை எல்லாம் ஆளக்கூடிய அந்த உமையாலும் தானும், அந்த பெருமானும் தானும் சென்று மருவிய வளநகர் மார்பேரே. சிவபெருமான் என்ன செய்கின்றான்? அந்த மனம் பொருந்திய அழகிய இடையுடைய உமையாலும் தானுமாய் சென்று நின்று பொருந்தி விளங்கக்கூடியது இது வளநகர் மார்பேறு ஆகும். இந்த கருவுடையார் உலகங்களப்ப உங்களுக்கு வேவ திரிபுரம் செற்ற வெள்ளி வேடுவானாய் கடு நாய்கள் சூழ, இது வந்து திருவாசக பாட்டு தான். திரிபுரத்தை பெருமான் வந்து வெந்து அளிக்கின்றான் தான் இந்த உலகங்கள் வேவ என்று சொல்லுகிறார். அடுத்து 4வது பாடல். தலையவன் தலையணி மாலை பூண்டு கொலைநவில் கூர்த்தினை கொன்றுகந்தான் கலைநவின்றான் கையிலாயம் என்னும் மலையவன் வளநகர் மார்பேரே. தலையவன் பெருமான் தான் எல்லாருக்கும் தலைமையானவன், எல்லாருக்கும் முதன்மை ஆனவன். அப்பேற்பட்ட முதன்மையான அந்த பரம்பொருள் எப்ப வருகிறது? அது தலை அணி மாலை பூண்டு, அது அழகிய அந்த தலைமாலையை பூண்டு கொண்டு,
தலை வந்து அழகா இருக்க, தலை கபால ஓட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பெருமான் அணிந்து கொண்டதால் அது வந்து எப்படி இருக்குது, அழகாக இருக்கின்றது, பெருமானுக்கு அணியாக இருக்கின்றது. பெருமான் அணிந்ததால் அது அழகிய தலைமாலையாக இருக்கின்றது. அதை போன்று கொலை நவில் கூட்டினை கொன்று உகந்தான். அந்த யமனுக்கு என்ன ஆசைன்னா அந்த உயிர்களை கொள்வது வந்து அவ்வளோ ஆசையா, நம்ம தொழிலை நிறைவேற்றோம் அப்படின்ட்டு கொலை நவில் கூட்டினை கொன்று உகந்தான். மார்க்கண்டேயரை வந்து அவன் அந்த பாசத்தை வீசும்போது பெருமான் அந்த யமனை கொன்று மகிழ்ந்தான். கலை நவின்றான். இந்த உலகத்தில் வந்து உள்ள எல்லா கலைகளையும் இந்த உலகத்திற்கு அருளியவன் யார் அப்படின்னா அவன்தான். பல கலைகளையும் உலகிற்கு அளித்தவன் நம்முடைய சிவபெருமான். அவன் எங்கே இருக்கின்றான்? கைலாயம் என்னும் மலையுடையவான். அந்த கைலாய மலைக்கு தலைவனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றான்? அவன் வளமை பொருந்திய திருமார்பேட்டில் அவன் வந்து இருக்கின்றான். எங்க ஊர் தேவாரம், மயிலாடுதுறை தேவாரம் என்ன சொல்ல, நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய், கலைகள் ஆயவல்லான் கைலாய மலையன் நம் தலையின் மேலும் நெஞ்சுளும் தங்கவே. அப்பர் பெருமான் வந்து எப்ப பெருமான் எங்க வச்சிருக்காரு? தலையின் மேலும் நெஞ்சுளும் தங்கவே. நிலைமை சொல்லு நெஞ்சே, நெஞ்சே நீ வந்து இந்த மாதிரி மயிலாடுதுறைக்கு வந்து பெருமானை தரிசிக்கிறியே, அந்த நிலைமைக்கு சொல்லு நெஞ்சே, தவம் என் செய்தாய், போன பிறல என்ன தவம் செய்தாய், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேம்ப நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அதே மாதிரி என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று அப்பர் பெருமானும் வந்து பாடுவார். அப்படியே நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய், கலைகள் ஆயவல்லான், எல்லா கலைகளும் ஆய அந்த பெருமான் கைலாய மலையன் நம் தலையின் மேலும் நெஞ்சிலும் தங்கவே என்ப இதே வார்த்தையை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். பெருமான் வந்து கலை நவின்றான். இந்த கலைங்கிறப்ப நம்ம கலை நூல்களை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். கலை மலிந்த வேல் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். கலை மலிந்த வேல் நம்பினா நம்ம வந்து ஒரு காலேஜ் சொல்கிறோம், அப்போ வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ்ப்ப அதே கலை அறிவியல் கல்லூரின்னு நம்ம பாடுறோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறப்ப ஆர்ட்ஸுங்கிறப்ப கலை அறிவியல் கல்லூரி. அப்படி இவர் வந்து கண்ணப்பர் எங்காவது போய் படித்தாரா? ஏன்னா அவர் படிக்கவே இல்லை. இருந்தாலும் என்னன்னா இந்த கலை நவீன கலை நூல்கள் எல்லாமே சரி, அது எல்லாமே யாரை தூக்கி பிடிக்குது அப்படின்னா கண்ணப்பரை தான் தூக்கி பிடிக்குது. அன்புக்கு ஒரு ஓமை சொல்லணும் அப்படின்னா எல்லா நூலும் யாரை எடுத்துக்குது? இந்த கண்ணப்பரை தான் எடுத்துக்குது. கலைமலிந்த வேல் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் சொன்னால அந்த கலை நூல்களில் புகழ்ந்து பாடப்பட்ட அந்த கண்ணப்பருக்கு அடியேன் என்று சொல்லலாம். அப்புறம் நம்ம எதுக்காக வந்து கல்வியை படிக்கிறோம்? இப்போ வந்து பொருள் சம்பாதிக்க தான் படிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து கல்வி எதுக்காக கொடுத்தாங்கன்னா அவனுக்கு வந்து ஒழுக்கம் வந்து வர வேண்டும். கல்வின்னு வந்து அந்த ஒழுக்கம் வர வேண்டும். அந்த ஒழுக்கம் வந்தால் என்ன செய்யும்? அவன் வந்து சமுதாயத்தின் மேலேயும் குடும்பத்து மேலேயும் அன்பா இருப்பான். அந்த அன்பு என்ன செய்யும்? ஒரு காலத்தில் வந்து பெருமான் மேலே வந்து அது அன்பாக மாறும். எனவே கல்வியின் பயன் வந்து ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் வந்து அன்பு, பிற உயிர்கள் துன்பப்படுவதை பார்க்கக்கூடிய அந்த அன்பு. எனவே கண்ணப்பனுக்கு நேரடியாக அந்த அன்பே கிடைச்சிடுச்சு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளேன்னு பாடுறாரு இல்லையா? இது அந்த கண்ணப்பனுக்கு அன்பு கிடைச்சதால அவதான் கலை நவில் கண்ணப்பருக்கு அடியேன்னுட்டு நம்ம சுந்தர பெருமான் வந்து பாடியிருக்கின்றார்கள். அப்படி கலைன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த கலைங்கிறப்ப இந்த பஞ்ச கலைகளை சொன்னேன் இல்லைங்களா? நிவர்த்தி கலை, பிரஸ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்திய அதீத கலை என்று அந்த மாதிரி 5 கலைகளை வந்து சொன்னேன். அதை நம்ம வந்து அனுஷ்டானத்தில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இன்னொரு கலை அப்படிங்கிறப்ப கலை வந்து நம்ம உடுக்கக்கூடிய இந்த ஆடைக்கும் வந்து என்ன செய்ய ஒரு பெயர் உண்டு. இன்னொன்று கலை என்பது யோகத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே சந்திரக்கலை, சூரிய கலை, அக்னி கலை என்ற 3 கலைகளை வந்து பயன்படுத்துவோம். சூரிய கலை வந்து 12, அது இடப்பக்கத்தில் வந்து 12 அங்குலம் எடுப்போம். அப்புறம் வலப்பக்கம் வந்து சூரியன், அது 12, இடப்பக்கம் வந்து சந்திரன், அது வந்து 16. சரி, சூரிய கலை வந்து 12, சந்திரக்கலை வந்து 16, சோடச கலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்னி கலை வந்து 64. இப்படி இந்த 12, 16, 64 கலைகளாக இருப்பது எல்லாமே நம்முடைய சிவபெருமான் தான். அதுதான் அந்த கலைகளை வந்து கொடுத்தவன் வந்து அவன் தான் என்று சொல்வார்கள். அவ இலக்கியத்தில் வந்து கலை என்பது நம்ம உடுத்தக்கூடிய ஆடைக்கு வந்து குறிக்கும். நம்முடைய
கலசை கோவையார், இந்த தொட்டி கலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து 16வது குருமகா சன்னிதானம் அவங்க வந்து அவதரித்த ஊர். அவர் வந்து அங்க ஒரு கோவையார் வந்து பாடியிருப்பாரு. அப்ப நம்ம படிக்கக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, அதுக்கும் கலை நூல்னு பேரு. நம்ம அந்த காலத்துல அந்த இலக்கியத்துல என்ன பண்ணுவாங்க, தலைவன் வந்து தலைவியை தேடிட்டு வருவான். தேடிட்டு வரப்ப அவங்க எங்க சந்திப்பாங்கன்னா, ஒரு காட்டுல வந்து சந்திப்பாங்க. அந்த தலையை வந்து என்ன சொல்ற, மான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அந்த மானை தேடிதான் வந்து தலைவன் வந்து வருவான். அந்த வந்தவன அவன் வந்து கேட்பான், மானுக்கும் வந்து கலை என்ன பேர் உண்டு. அப்போ வந்து அவன் வந்து கேட்கறான். கேட்கிறப்ப நீ வந்து எந்த கலையை வந்து நீ கேட்கிற தோழி வந்து அவன்கிட்ட கேட்பான். ஓதும் கலை என்று படிக்கக்கூடிய அந்த கலை நூல்களும் கிடையாது, உடுக்கும் கலை என்று உடுக்கக்கூடிய அந்த ஆடையும் கிடையாது, அப்புறம் புல்வாய் பருகும் கலை என்று. இந்த சகோர பச்சின்னு ஒரு பச்சி இருக்கு, அது என்ன பண்ணுமா, இந்த சந்திரக்கலைகள் தான் சாப்பிடுமா. அது மாதிரி அது கூட சந்திரக்கலையும் வந்து கிடையாது, நான் தேடி வந்தது மான்னு சொல்லுவான். அந்த மாதிரி கலசையாரில் வந்து சொல்லுவான். இந்த கலைங்கிறதுக்காக அந்த பொருளை வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்து 5வது பாடல். துறையவன் தொழில் அவன் தொல்லுயிர்க்கும் பிறையணி சடைமுடி பெண்ணோர் பாகன் கரையணி மிடட்டன்னல் காலர் செற்ற மறையவன் வளநகர் மார்பேரே. துறை பெருமான் தான் வந்து துறைங்கிறங்க வழியை வந்து குறிக்கும். பெருமானை அடையக்கூடிய பல துறைகள் இருக்கின்றது. நான் இருக்கின்ற மயிலாடுதுறை, நம்முடைய மாணிக்கவாசகர் கொண்ட இந்த திருப்பெருந்துறை, அப்புறம் குரங்காடு துறை, திருவாவடுதுறை, பேணு பெருந்துறை என்று பல துறைகளில் வந்து பெருமான் வந்து அடியர்களை ஆட்கொள்வதற்கு வழியாக இருக்கின்றான், நெறியாக இருக்கின்றான். பெருமான் தான் இந்த அடியர்களை தன் திருவடிகளை அடைவதற்கு பல நெறிகளாகவும் பல வழிகளாகவும் இருக்கின்றான். தொழில் அவன், பெருமானுக்கு ஒரே தொழில் என்ன, அந்த உயிர்களை வந்து தன் திருவடியில் வந்து சேர்க்க வேண்டும். அதற்காக அவன் வந்து 5 தொழில் செய்கின்றான். படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் என்கின்ற அந்த பஞ்ச கிருத்தியங்களை 5 தொழில்களை அவன் செய்கின்றான். தொல் உயிர்க்கும், இந்த பழமையான உயிர்கள், உயிர்கள் வந்து மிகவும் பழமையான, பதி பசு பாசம் 3மே பழமையானது. இந்த உயிர்களுக்கு வந்து பிறப்போ இறப்போ கிடையாது, இந்த உடலுக்கு தான் பிறப்பு இறப்பு வந்து உண்டு. எனவே தொல்லுயிருக்கும் பெருமான் தான் துறையாக இருக்கின்றான், பல்வேறு நெறிகளாக பல்வேறு வழிகளாக இருக்கின்றான். அவன்தான் தொழிலானவாக இருக்கின்றான். அந்த 5 தொழிலை செய்து இவன் தன் உயிர்களை ஆட்கொள்கின்றான். பிறை அணி சடைமுடி பெண்ணோர் பாகன், அது அவனுடைய அடையாளம் என்ன சொல்லுங்க, தலையில வந்து அவன் வந்து பிறையை வந்து அணிந்திருக்கின்றார். அப்புறம் சடைமுடி, சடைமுடியில பெண்ணோர் பாகன், பெண்ணை வந்து இடபாகத்தில் வைத்திருக்கின்றான். கரை அணி மிடற்று அண்ணல், பெருமான் வந்து என்ன செய்கின்றான், ஒரு கழுத்தை பார்த்தீங்கன்னா கண்டம் வந்து கருத்து இருக்கும், நீலகண்டமாக இருக்கும். அவன் வந்து காலர் செற்ற மறையவன், அது யமனை அழித்த மறையவன் அந்த சிவபெருமான், அவன் இருக்கக்கூடிய நகர் வந்து மார்பேறு ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஏன் வந்து பெருமான் வந்து கரை அணி மிடற்று அண்ணல், பெருமான் வந்து என்ன சொல்றாங்க, அவர் சாப்பிட்டனால விஷத்தை சாப்பிட்டோன்னே கண்டம் வந்து கருத்து விட்டது என்ற கருத்தை தான் பல பேரும் வந்து சொல்றாங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீருத்ரம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன சொல்றாங்கன்னா, சுத்த ஸ்படிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவக்திரகம், பெருமாண்ட வடிவம் எப்படின்னா சுத்த ஸ்படிகமா இருக்கு, பளிங்கு மாதிரி இருக்கின்றது. இந்த பளிங்கோட குணம் என்னன்னா, உள்ளதை அப்படியே வந்து வெளியே காட்டும். அப்ப பெருமான் என்ன செய்யறாரு, விஷத்தை சாப்பிட்டாரு. அந்த சாப்பிட்ட அந்த விஷம் வந்து தொண்டையில வந்து அம்பாள் வந்து அடக்கிட்டாங்க. அடக்கினா என்ன செய்யுது, அது பளிங்கு மாதிரி இருக்கிறதுனால, ஸ்படிகமா இருக்கிறதுனால அது வெளியில தெரிகின்றது. அதாவது பெருமானுடைய இந்த தொண்டை வந்து கருத்து போகவில்லை, அது கரையாகவில்லை, அது மிடக்கர்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து தோடுடைய மறைவுடைய தோடுடைய, அந்த 2வது பாட்டில் வந்து கனைத்து வந்த கடல் நெஞ்சை திணைத்துணையாய் மிடற்றாற்றிய வேதியனையும் பாருங்க. அந்த கடல் நஞ்சிற்கு அது ரொம்ப சப்தத்தோட ஆரவாரத்தோட சடப்பட சவுண்டோட வருது. அப்பேற்பட்ட கடல் வந்து அவன் திணைத்துணையாய் நமக்கு சொல்லவா என்ன செய்வாங்க, நம்முடைய ஆளாள சுந்தர் வந்து அது ஒரு நெல்லிப்பழம் போல தட்டிக்கிட்டு வந்தாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஞான சம்பந்தம்னா திணைத்துணையா, இந்த துணோண்டு மாடல் தான்,
பெருமான் வந்து சர்வ வியாபகம், அவனுக்கு வந்து அந்த நஞ்சு எப்படி அது திணை துணை அளவுது என்று அந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த மறையவன் வேதியனாகிய அந்த சிவபெருமானுடைய ஊர் வந்து அது திருமார்பேறு என்கின்ற ஊர். அடுத்து 6வது திருப்படல். பெண்ணின் நல்ல அலையோர் பாகம் வைத்து கண்ணினால் காமனை காய்ந்தவன் தன் விண்ணவர் தானவர் முனிவரோடு மன்னவர் வணங்கும் நன் மார்பேரே. இந்த ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் பெண்ணின் நல்லை ஓர் பாகம் வைத்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற அந்த பாட்டில் வந்து பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை வந்து பாடுவார் இல்லையா, அதே கருத்தங்க. பெண்ணின் நல்லாள், பெண்ணின் நல்லாள் நம்முடைய அம்பாள் தான். அவளை இடபாகம் வைத்து பெருமான் என்ன செய்கின்றான், அவன் கண்ணில் காமனை காய்ந்தவன். அம்பாளை வந்து ஒரு பாகமா வந்து வச்சிருக்கான். அப்பேற்பட்ட வச்சவன் வந்து எதுக்காக வந்து காமனை வந்து காய வேண்டும் என்கின்ற ஒரு முரண்பாடை வந்து, இது முரண் அணின்னு சொல்லுவாங்க. பெருமான் வந்து பெண்ணை வைத்திருக்கின்றான், அவனே பெண்ணை வைத்து கொண்டு காமனை கண்ணால் காய்ந்தால் அது வந்து என்ன நியாயம்? இப்ப அதுக்கு ஒரு முரண்பாடு இருக்கின்றது. இதை முரண் அணி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது காரணத்தை வந்து பின்னாடி பார்க்கலாம். விண்ணவர் தானவர் முனிவரோடு மன்னவர் வணங்கும் மார்பேரே. திருமார்பேருக்கு யாரெல்லாம் வந்து வணங்குறாங்க? விண்ணவர், இந்த விண்ணுலகத்தில் உள்ள அந்த தேவர்கள், அவர்கள் வந்து வணங்குகின்றார்கள். இரண்டாவது வந்து தானவர், தானவர்ங்கிறது அந்த அசுரர்களை வந்து ஒரு வகையில் வந்து தானவர்கள் என்று சொல்வார்கள். இதுக்கு வந்து ஞான சம்பந்தர் வந்து ஒரு பாட்டு பாடுகிறார். வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததொரு மாகடல் விடம். இந்த விடம் வந்து வந்தப்ப என்னாச்சுன்னா அந்த வானவர்களும் தானவர்களும் ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம். அதில் வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததொரு மாகடல் விடம்னு சாதனை பண்ணல வந்து பாடியிருப்பார். அந்த மாதிரி விண்ணவர்கள் தானவர்கள் முனிவர்கள், அதாவது முனிவுக்கரங்களும் படுகின்றார்கள். அப்படி மட்டுமா இந்த மண்ணில் உள்ள மக்களும் வந்து வணங்குகின்றார்கள். அப்பேற்பட்ட மார்பேரை என் பெருமான் வந்து வீட்டிருக்கின்றான் என்ற அந்த கருத்தை வந்து சொல்வார். எனவே பெண்ணில் ஒரு பாகத்தை வச்சுக்கிட்டு நீ எந்த கண்ணால் வந்து காமனை காய்ந்தாய் என்கின்ற ஒரு கேள்வியை வந்து இங்க வந்து எழுப்புறாங்க. இதுக்குதான் நம்முடைய திருவாசலே பதில் இருக்கு. தென்பால் உகந்தாடும் தில்லை செம்பளவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனேல் பேதாயிருளத்தோல் விண்பாலி யோகைதி வீடுவர்கான் சாலேலோ. பெருமான் வந்து 3 வடிவத்தில் இருக்கான். ஒன்று வந்து போக வடிவம், இரண்டாவது வந்து வேக வடிவம், மூன்றாவது வந்து யோக வடிவம். வேக வடிவம்ங்கிறது நம்முடைய பைரவர், அது மாதிரி அவர்களெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய கடவுள்கள். அப்படியே ஒரு போர் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அழிப்பதற்காக பெருமான் வந்து போக வடிவத்தில் இருக்கின்றான். அது போக வடிவம், வேக வடிவம். அடுத்து வந்து யோக வடிவம். யோக வடிவம் வந்து இந்த தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி மாதிரி அமர்ந்துறது. யோக தட்சிணாமூர்த்தி அவர் வந்து அமர்ந்துறாரு. அப்புறம் போக வடிவம், நம்மை போன்ற அந்த மக்களுக்கு அருள் செய்வதற்காக அவர் வந்து போக வடிவமாக வருகின்றார். ஏன்னா அவர் வந்து போக வடிவத்தில் இருந்தால்தான் இந்த உயிர்களால் போகத்தை துய்த்து என்ன செய்யலாம், அந்த இருவினை ஒப்புக்கு வந்து வர முடியும். அதற்காக தான் பெருமான் வந்து அவர்கள் நல்வினை தீவினைகளை அனுபவிப்பதற்காக பெருமான் வந்து இந்த போக வடிவத்தை, இந்த பெண்ணை வந்து ஒரு பாகத்தில் வந்து வைத்திருக்கின்றார். இதற்கு உதாரணம் சொல்லணும்னா நீங்க கந்தபுராணம் வந்து படிச்சிருப்பீங்க. கந்தபுராணத்தில் என்ன பண்றாரு, பெருமான் வந்து அம்பாள் வந்து அங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல. இவர் வந்து என்ன பண்றாரு, கைலாமலையில இவர் வந்து யோகத்துல வந்து அமர்ந்துறாரு. அமர்றப்ப அவர் என்ன செய்யறாரு, காவலுக்கு நந்தி இருக்காரு. அந்த நந்தி கிட்ட வந்து தேவர்கள்லாம் வருவாங்க, யாரையும் உள்ள விடாத, இந்த காமன் மட்டும் வருவான், அவனை மட்டும் நீ வந்து உள்ள விடு. ஏன்னா பெருமான் வந்து திரிகால ஞானி இல்லையா, என்னென்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு எல்லாமே தெரியுது. எனவே இந்த லீலை நடக்க வேண்டும் என்பதற்காக நந்திக்கு இது மட்டும் சொல்றாங்க. அங்க தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த சூரபத்மனால் நம்ம வந்து வதப்படுறோம், அது வந்து ஒரு காரணம். பெருமான் வந்து யோகத்தில் அமர்ந்த உடனே இவர்களால் எந்த போகத்தையும் வந்து அனுபவிக்க முடியவில்லை. பெருமான் துணை இல்லாம எதையுமே அவர்கள் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள. அதனால பெருமானுக்கு வந்து என்ன செய்யணும், அம்பாள் மேல் வந்து இச்சையை ஏற்படுத்தி திருமணம் நடக்க வேண்டும். அப்போதுதான் நம்மளால வந்து போகத்தை அனுபவிக்க முடியும், அந்த குமரக்கடவுளை அவதரிக்க முடியும் என்று அவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள்,
இந்த காமனை போய் வேண்டுகின்றார்கள். காமன் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ள மறுக்கின்றான். அப்ப நாங்க வந்து உன்னை கொண்டுடுவோம், இவங்ககிட்ட சாப்பிடத்தோட நம்ம நரகத்துக்கு போவோம், பெருமானால் எழுந்தால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று அவன் மனதை தேற்றிக் கொண்டு இவன் என்ன கைலாயத்துக்கு போறான். நந்தியம் பெருமான் என்ன செய்கின்றார், அவனுக்கு வந்து அனுமதி கொடுக்கின்றார். பெருமான் மேல வந்து அவன் வந்து கணையை வந்து எய்கின்றான், பூங்கணைகளை. பெருமான் வந்து திரும்பி பார்க்கின்றார். இந்த நெற்றிக்கண்ணால் அவன் வந்து எழுந்து போகின்றான். இது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கதை, இது பெருமானுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் பெருமான் என்ன செய்கிறார், அம்பாளை திருமணம் செய்து கொண்டு குமரக்கடவுளை அவதாரம் நடப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்ற அந்த கருத்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. எனவே வந்து உமையை ஒரு பாகம் வைத்தும் மன்மதனை கண்ணால் காய்ந்தான் என்பதில் ஒரு முரண்பாடு இருக்கின்றது, ஒரு நயமும் இருக்கின்றது. பெருமானை வந்து விண்ணவர்கள் மட்டும்தான் வரணும் இல்லை, யாரு வேணாலும் பார்க்கலாம். மண்ணுலகத்தில் வந்து பார்க்கலாம், முனிவர்கள் பார்க்கலாம், அசுரர்கள் பார்க்கலாம். பெருமானுக்கு வந்து வேறுபாடே கிடையாது இல்லை. எல்லா உயிர்களும் வந்து பெருமானுக்கு வந்து ஒன்றுதான், எல்லோருக்கும் அருள் புரியதான் அவன் வந்து காத்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எளிமையை கற்கின்றான். பெருமானை எல்லோரையும் வந்து ஒரே நோக்கத்தில் தான் பார்க்கின்றான். அவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன், சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் என்று அந்த மாதிரி பெருமான் வந்து எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்றான் என்ற கருத்தை வந்து பார்க்கலாம். அடுத்து 7வது பாடல் வந்து நமக்கு வந்து கிடைக்கவில்லை. அடுத்து 8வது பாடல் ராவணன் பாடல். தீதிலா மலை எடுத்த அரக்கன் நீதியால் வேத கீதங்கள் பாட ஆதியனாகிய அண்ணல் எங்கள் மாதிதன் வளநகர் மார்பேரே. இந்த கைலாய மலை எப்படி இருக்கின்றது, அது வந்து தீதிலா மலை. அதை ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமா, குறை சொல்ல முடியுமா அப்படின்னா அதை குற்றம் குறை எதுவுமே கிடையாது. எனவே தீதி இல்லாத அந்த திருமலையாக கைலாய மலையை எடுத்த அரக்கன் தன் தோல்வழியால் பெயர்த்து எடுத்த அந்த அரக்கனாகிய ராவணன் என்ன செய்கின்றான், பெருமான் வந்து தன்னுடைய வலது கால் விரலை பெருவிரலை வந்து கால் பெருவிரல் கூடாது, பெருவிரல் நகத்தை, நகம்னு சொல்ல முடியாது, அந்த நகத்தின் நுனியை அதை வந்து சற்றே ஊன்றுகின்றார். ஊன்றவுடனே என்ன செய்யறாரு, அவருடைய 10 தலையும் 20 தோள்களும் அதில் வந்து நசுங்கி விடுகின்றது. அப்போது அங்கே அப்பர் பெருமான் வந்து வாகீசமுனவராக இருக்கின்றார். அவர் இந்த உயிரை வந்து கஷ்டப்படுதே அப்படி பார்த்து பெருமான் சாமகான பிரியன் என்கின்ற ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறார். அதை புரிஞ்சுக்கிட்டே பெருமான் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய தலையை ஒன்றை எடுத்து கையை ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை வந்து வீணையாக மாற்றி அந்த நீதியால் வேத கீதங்கள் பாட, பெருமான் வந்து சாமகான பிரியன்னு சொல்லிட்டாரியா, சாகை 1000 உடையார் சாமமும் ஓதுவது உடையார். பெருமானுக்கு பிடித்தது சாமகானம். எனவே அந்த வேத கீதங்கள் பாட ஆதியன் ஆகிய அண்ணல் எங்கள், ஆதியனாகிய அந்த முதல் கடவுள், எல்லாவற்றுக்கும் ஆதியாக எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் என்ன செய்கின்றார், அவன் வந்து அவன் அண்ணல் அல்லவா, எல்லா அந்த குற்றங்களை மன்னிக்கக்கூடியவன் அவன். எங்கள் மாதி, மாதினா மாதை உடையவன், மாதி அம்பல் உபாதிகளை மாதை உடையவன் அந்த மாதி. அவன் இருக்கக்கூடிய நகர் வந்து அந்த மார்பேரே என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். தீதில்லா மலை, கைலாய மலையை வந்து நமக்கு வந்து குற்றம் இருக்குன்னு சொன்னாலே பெரிய தப்பு இல்லைங்களா. அது எந்த குற்றமும் கிடையாது, நம்முடைய எல்லா குற்றங்களையும் போக்கக்கூடியது அந்த கைலாய மலை. கைலாய தரிசனம் வந்து கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. தீதில்லா திரு தொண்டை தொகை தர என்று நம்முடைய சேக்கிலா பிரம்மன் வந்து பாடுவார். திருத்தொண்ட தொகையில ஏதாவது தீது இருக்குமா, எந்த தீது இருக்காது. அது என்ன செய்யுது, நம்முடைய தீமைகள் எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியது. அது தீதில்லா திருத்தொண்ட தொகை. தீதில்லா மலை என்பது நம்முடைய எல்லா தீமைகளையும் நீக்கக்கூடிய அந்த மலையை, அப்பேற்பட்ட மலையை பெயர்த்து எடுத்த அந்த அரக்கன் அவனையும் வந்து முதல் மரக்கருணை செய்து பிறகு பெருமான் வந்து அறக்கருணை செய்கின்றான். வேதகீதங்கள் பாட அவன் அரக்கனை செய்கின்றான். அவன்தான் வந்து ஆதியன், அவன்தான் எல்லா கடவுளுக்கும் ஆதியாக முதல் கடவுளாக இருக்கின்றான். ஆதியன் ஆதிரையன் அயன் மார்க்கு என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமி வந்து பாடுவார்கள். அப்புறம் ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெருஞ்சோதி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த திருவம்பாய் பாட்டு. அப்புறம் சாத்திரத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த முதலாம் சூத்திரம், அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய துதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். அந்த அந்தம் என்கின்ற மகா சங்காரத்தை செய்யக்கூடிய அந்த மகா சங்கரக்காரனை அந்த பெருமான் தான் ஆதி, அவன்தான் முதற் கடவுள், அவன்தான் படைப்பு கடவுள். யார் வந்து அழிக்கின்றானோ ஒடுக்குகின்றானோ அவன்தான் வந்து தோற்ற முடியும். சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணால் என்ன செய்தார், இந்த காமக்கடவுளை வந்து
எரித்தார். அவர் இந்த ஞானக்கடவுளாகிய அந்த குமரனை வந்து அவர் படைக்கின்றார் இல்லையா? அது போல வந்து காமத்தை எரித்து ஞானத்தை படைக்கின்றார். அதே போல இந்த உலகத்தை வந்து அவர் ஒடுக்கி மறுபடியும் படைக்கின்றார். அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்றார்கள். அடுத்து வந்து 9வது திருப்பாடல். செய்ய தன் தாமரை கண்ணன்னோடும் கொய்யனினரு மலர் மேலையனும் ஐயன் சேவடி அதனை உள்க மையல் செய்வல நகர் மார்பேரே. செய்ய தன் தாமரை கண்ணோடு, செய்யன சிவந்த, தன் தாமரை குளிர்ந்த தாமரை மலர் போன்ற கண்களை உடைய அந்த திருமால் பெருமானுடைய அந்த திருமண கண்ணு வந்து சிவந்து இருக்கின்றது. கொய்யணி நறுமலர் மேல் அயனும், கொய்து அணியத்தக்க, நம்ம எதுக்காக வந்து தாமரை மலர் எதுக்காக கொய்கிறோம்? சிவபூஜைக்காக வந்து நம்ம வந்து கொய்கிறோம். அது மாதிரி தாமரை மலர் இருக்கக்கூடிய அந்த அயனாகிய அந்த பிரம்மணம் ஐயன், அந்த 2 பேருக்கும் தலைவன் யாரு? எல்லாருக்கும் தலைவன் யாரு அப்படின்னா அந்த சிவபெருமான் தான். அந்த ஐயன் தலைவனாகிய நன் சேவடி, அந்த சிறந்த செம்மையான அந்த சேவடி, அதனை உள்க, அதனை விருப்போடு உள்குதல்னா நினைத்தல், உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை என்று மாணிக்கர் பாடியிருப்பார். அது மாதிரி அந்த சேவடிகளை விருப்போடு நினைந்து வழிபட மையல் செய் வளநகர் வார்பேரே. அது நம்ம மையல் செய்னா நமக்கு வந்து விருப்பத்தை, இந்த மையல்ங்கிறது மயக்கத்தை குறிக்காது, விருப்பத்தை உண்டாக்கணும். அந்த மையல் செய் பெருமானை அந்த வழிபட வேண்டும் என்ற விருப்பத்தை உண்டாகக்கூடியது அந்த வளனராகிய திருமார்பேராகும் என்று சொல்லும். ஐயன் நன் சேவடி, இந்த தலைவனுடைய நல்ல சேவடியை மையல் விருப்பத்தோடு நாம் வந்து வணங்க வேண்டும். மையல் என்பது மயக்கம் என்ற கருத்தில் தான் வருகின்றது. நம்முடைய இவரு சுந்தர பெருமான் வந்து பெருமான்கிட்ட கேட்பார் இல்லையா, அந்த 2 பெண்களை நீ பார்த்துட்ட, மாதர் மேல் மனம் வைத்தனை என்று பெருமான் வந்து குற்றம் சாட்டுவார். உடனே அது வந்து உண்மையை ஒரு நினைச்சுக்கிட்டு, ஐயனே மையல் மானுடமாய் மணங்கும் வேளையில் ஐயனே என்னை ஆட்கொள்ள வேண்டும். பெருமானே, நான் வந்து மாண்டத்துக்கு போனா மயங்கிடுவேன், அந்த மாதிரி சமயத்தை வந்து தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அப்புறம் அந்த செய்ய தன் தாமரை கண்ணோடு, அந்த திருமாவோட கண்ணு வந்து ஏன் வந்து சிவந்திருக்கு, பல காரணம் சொல்றாங்க. ஒன்று வந்து தண்ணீரை ரொம்ப நேரம் குளிச்சோம்னா கண்ணு வந்து சிவந்து போயிடுது இல்லையா? இது வந்து இந்த கடல்லே ரொம்ப நேரம் படுத்திருக்காரு, அதனால வந்து கண்ணு வந்து சிவந்து போயிடுது. 2வது வந்து அதிக நேரம் தூங்கினாலும் கண்ணு வந்து சிவக்கணும்னு சொல்றாங்க. அவர் எப்போதும் வந்து துயிலே இருக்காரு, அடிதுயிலே இருக்காரு. அதிக நேரம் தூங்குவதாலும் அதிக நேரம் கடலில் இருப்பதாலும் அவருடைய கண்ணை வந்து குறிக்கும். அவர் தாமச குணமுள்ளவர்களுக்கு வந்து கண்ணு வந்து சிவக்கும். அதை வந்து இந்த திருமாலுடைய கண்ணு வந்து சிவந்திருக்கிறது. இதுக்கு வந்து சொன்னா செங்கன் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய, நெடுமாலுடைய கண் வந்து சிவப்பா இருக்கின்றது. செங்கன் அவன்பால் திசைமுகன்பால் தேவரர்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதால். செங்கன் அவன்பால் திருமாலத்தை உள்ள அந்த இன்பம் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம். திசைமுகன் பால் இந்த பிரம்மனோட, அப்புறம் தேவர்கள் பால் இந்த தேவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்பம், அதையெல்லாம் தாண்டிய இன்பம் வந்து சிவபெருமான் கொடுக்கக்கூடிய இன்பம் என்று நம்முடைய மாணிக்காசர் வந்து சொல்வார்கள். அடுத்து 10வது திருப்பாடல். குளித்துணா அமனர் குண்டராக்கர் என்றும் கழித்து நின் கழலடி காணல் உறார் முளைத்த வெண்மதியினோடு அரவம் சென்னி வளைத்தவன் வளநகர் மார்பேரே. குளித்து உணா அமனர், இந்த அமனர்கள் வந்து இந்த உலகியலுக்கு ஒவ்வாத அருளியலுக்கு ஒவ்வாத சில கொள்கை இருக்குது. இந்த குளித்தா என்ன பண்ணும், மேலே உள்ள அழுக்கெல்லாம் போயிடும், அங்கே நிறைய கிருமிகள் இருக்கும், அந்த கிருமிகள் வந்து செத்து போயிடும். அப்புறம் பல்லு விளக்குனா என்ன செய்யும், அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும். நடந்தா என்ன பண்ணும், அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும். ரொம்ப உலகியலுக்கு ஒவ்வாத அதை வச்சிருப்பாங்க. ஆனால் நம்முடைய சமயம் எப்படி, நம்முடைய கலாச்சாரம் எப்படி அப்படின்னா, அது கூழாயினும் குளித்து குடி, கந்தையாயினும் கசக்கி கட்டு, இதுதான் நம்முடைய சைவம் இந்து மதம் சொல்லக்கூடியது. ஆனால் அவர்களுடைய கொள்கை என்ன, நம்ம வந்து குளிக்கக்கூடாது, குளிக்காமலே அவங்க வந்து சாப்பிடுவாங்க. எனவே குளித்து பின் உண்ணாத அந்த அமலர்கள் குண்டர் ஆக்கர் என்றும், அந்த புத்தர்கள் வந்து என்ன செய்வார்கள்னா குண்டாக இருப்பார்கள்.
அந்த கொடுமை குணமும் கொடுமையான புத்தியும் அங்கே இருக்கும். எனவே இந்த குண்டர் சட்டம்னா அந்த கொடுமையில் சிவருக்காக போடக்கூடிய அந்த சட்டம் குண்டு ஆக்கர் என்றும் அந்த படுத்த உடலை உடைய புத்தர்களும் கழித்து நின் கலலடி காணல் உறார். உன்னுடைய திருவடியை காண்பதற்கு அவர்களுக்கு பேரு கிடைக்கவில்லை. ஆனால் அவருக்கு அந்த கழிப்பும் கிடைக்கவில்லை. உன் கலலடி எப்பேற்பட்ட கலலடி? அது நன்கலலடி. எல்லா மனிதர்களுக்கும் ஆதாரமானது உன்னுடைய அந்த கலலடி. அவர்களை சேர்வதற்கு அவர்கள் இன்னும் பல பிரிவுகள் எடுக்க வேண்டும். முளைத்த வெண்மதியினோடு ஒரு செடி முளைக்குது, அந்த மாதிரி என்னன்னா அப்ப அந்த பிறை முளைக்குதான் அப்படின்னா அது விட அந்த ஒரு கலையோடு இருக்கின்றது. அந்த முளைத்த வெண்மதி அந்த பிறையாக முளைத்த அந்த வெள்ளிய பிறைமதியையும் அரவம் அந்த பாம்பையும் சென்னி வளைத்தவன் தன் தலைமீது சூடியவன் அந்த சிவபெருமான் அவன் விரும்பி இருக்கக்கூடிய வளநகர் மார்பேரே என்ற அந்த கருத்து. இந்த புத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் சண்டை உண்டு, இந்த சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் சண்டை உண்டு. ஆனா பெருமாள் என்ன செய்கின்றார்? ஒன்றோடு ஒன்று பகைப்பொருள் எது? இந்த பாம்பும் இந்த மதியும். சந்திரனுக்கும் பாம்புக்கும் நிறைய சண்டை இருக்குது. நம்முடைய அம்மா கூட சொன்னாங்க இல்லையா சிறப்படத்துல, ஏன்னா அந்த அமுதம் உண்ணும் போது என்ன செய்ய அரக்கல் உண்ணும் போது சந்திரனும் சூரியனை காட்டி கொடுத்துறாங்க. காட்டி கொடுத்தவொடனே என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய சட்டுவத்தால் அந்த அரக்கனை வெட்டி விடுகின்றார். அவன் ஒரு பாம்பு தலை பகுதி உடல் பகுதி அது ராகுக்கு எதுவாக வருகின்றது. அது சந்திர சூரியன் பிடிக்கின்றது. அது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொல்றோம். அது மாதிரி பகையோடு உள்ளதை பெருமான் தலைமையில வச்சோடனே அது ஒற்றுமையாக இருக்கின்றது என்று அவன் பகையை தீர்க்கின்றான். அடுத்து இந்த வெண்மதி இருக்கின்றது, அது தூய்மையான மதி. எப்ப தூய்மையானுச்சு? பெருமான் திருமுடியை சேர்ந்த போது அது தூய்மையானுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அது ஏன்னா ஒரு பொண்ணுக்கு 27 பொண்ணை கட்டிக்கிடுச்சு. தக்கனோட 27 பொண்ணையும் கட்டிக்கிட்டு அது ஒரு பெண் மட்டும் ரோஹிணி மட்டும் அவன் பாசம் வச்சான். மற்ற மனைகளாம் மறந்துவாங்க இல்லையா? அதாவது தக்கன் சாபம் கொடுக்கின்றான். அவனுக்கு நீ தேய்ந்து அழிய கடவான ஒரு சயரோகம். சயம்னா படிப்படியாக அழிவது. சயரோகம்னா டிபி குடிக்கும். உடம்பு உருக்கிக்கிட்டே போகும். இந்த கலை ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த ஒற்றை கலையோடு பெருமானை திருவடி சேர்ந்தவன என்ன செய்யறாரு? பெருமான் தூக்கி தள்ளி வச்சுக்கின்றாரு. இன்னொன்று அந்த சந்திரன் பண்ண பாவம் என்னன்னா, அந்த தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி என்கின்ற இந்த வியாழன். அவருடைய மனைவி தாரை அப்பேற்பட்ட குடும்பத்தினை மேலே ஆசை வைத்தவன். அது பெரிய பாவம் இல்லையா? அப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் பெருமான் மன்னித்து விட்டு அவருடைய தலை மீது வைத்துக் கொள்கின்றார். பெருமான் அந்த பகையும் தீர்க்கின்றார், அந்த பாவத்தையும் தீர்க்கின்றார் என்ற அந்த கருத்து இந்த பாட்டில் பெறப்படுகின்றது. அடுத்து நிறைவு பதிகம். அந்த ஞான சம்பந்தன் சொன்ன செந்திசை பாடல் செய் மார்பேட்டை சந்தமின் தமிழ்கள் கொண்டேத்த வல்லார் எந்தை தன் கலலடி எய்துவரே. அந்தமில் ஞான சம்பந்தன். அந்தம்னா முடிவை குறிக்கும், அழிவை குறிக்கும். எனவே அழிவு அற்ற அந்தமில்லாத ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் சொன்ன செந்திசை பாடல்கள். செந்து இசை பாடல்கள். செந்துனா செவ்விய இசையை உடைய இந்த பாடல்கள் செய் மார்பேற்றை. இந்த திருமார்பேற்றுக்காக நான் பாடிய இந்த பாடல்களை சந்தமின் தமிழ்கள் கொண்டு ஏத்த வல்லால். சந்த இசையோடு கூடி இந்த பதில்களை பாடி பெருமான் கலலை ஏற்றி வழிபட வல்லவர்கள் என்ன செய்வார்கள்? சிவபெருமானின் அந்த கலலணிந்த திருவடிகளை எய்துவார்கள் என்பது இதன் திரண்ட கருத்து. அந்தமில்ங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்தமில் ஞான சம்பந்தன். நம்முடைய ஞான சம்பந்தனுடைய புகழ் இன்னைக்கு இருக்குது. ஞான சம்பந்தருக்கு அந்தம் கிடையாது, அழிவு கிடையாது. அது யுக யுகமா ஒவ்வொரு யுகத்திலையும் ஊழிதோர் ஊழி மட்டும் ஒவ்வொரு ஊழியிலும் கூட ஒரு புகழ்த்து நிறைந்திருக்கும். ரெண்டாவது என்ன சொன்ன, அந்த அவர் சொன்ன செந்திசை பாடல்கள், அந்த இசை பாடல் இருக்கு, அந்த இசை பாடலுக்கும் அந்தம் கிடையாது. அதுவும் யுகமுகமா நிலைச்சி நிற்கும். அப்புறம் என்ன செய்கின்றார்கள்? அது ஞான சம்பந்தருக்கும் அந்தம் இல்லை, அவர் பாடிய அந்த செந்தமிழ் பாடலுக்கும் அந்தம் இல்லை, அந்த பாடலால் பாடக்கூடிய அந்த சிவனுக்கும் அந்தம் கிடையாது. அதுவே அந்த எந்தையாகிய சிவபெருமானுக்கும் அந்தம் இல்லை. அந்த பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த ஞானம் கொடுத்தானே முத்தியை கொடுக்க முடியும். எனவே அந்த ஞானத்திற்கும் அந்தம் இல்லை. எனவே இந்த அந்தம் ஞான சம்பந்தருக்கும் இல்லை, அவர் செய்த செந்தமிழ் பாடலுக்கும் இல்லை.
அந்த பாடல் போற்றப்படும் சிவனுக்கும் இல்லை, அந்த சிவன் கொடுக்கக்கூடிய சிவஞானத்துக்கும் பதிஞானத்துக்கும் கிடையாது என்ற அந்த கருத்தை வந்து இந்த சொல்றாரு. அது எந்தை அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் யார்? அவன் வந்து என்னுடைய அப்பா. எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதல்லால். பெருமானை எப்படி ஏத்தி ஒளி பண்ணும்? எந்தை ஈசா எம்பெருமான் என்று ஏத்தி அந்த மாதிரிதான் பெருமானை வந்து வழிபட வேண்டும் என்று நமக்கு ஞான சம்பந்தர் வந்து எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்களால் சென்று கை கூடுவதல்லால் அவர்களால் தான் பெருமானுடைய திருவடியை வந்து அடைய முடியும். இப்படி திருவாசலர் எந்தை ஆய் எம்பிரான் மட்டும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான். பெருமான் தான் எனக்கு வந்து எந்தை. எந்தைனா என் தந்தை, யாய் என்னுடைய தாய், எம்பிரான் எனக்கு தலைவன். எந்தை ஆய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான். உலகத்துள்ள எல்லா உயிர்களுக்கும் அவன்தான் வந்து தந்தையாகவும் தாயாகவும் தம்பிரானாகவும் இருக்கின்றான் என்ற கருத்தை வந்து அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய. அம்மையப்பர் அப்பரிசையே வந்தளிப்பார். பெருமான் அம்மையப்பராக விழும்போது இந்த முத்தி பரிசையை தான் கொடுப்பார் என்ற அந்த கருத்தையும் வந்து நம்ம திருக்கலைட்டுப்படியால் வந்து நம்ம பார்க்குறோம். எனவே ஆதிங்கிறது பிறப்பை குறிக்கும், ஆரம்பத்தை குறிக்கும். அந்தம் என்பது அந்த இறப்பை முடிவை வந்து அழிவை குறிக்கும். எனவே ஞான சம்பந்தருக்கும் அந்த தமிழ் பாடல்களுக்கும் அந்த சிவபெருமானுக்கும் இந்த ஞானத்திற்கும் அந்தம் கிடையாது. அதை நீங்கள் பாட பாட உங்கள் என்ன செய்வார்? உங்களுடைய பெருமானுடைய திருவடியை நீங்கள் வந்து எழுதலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை சொல்லியிருக்காரு. அடுத்து நிறைவாக வந்து அப்பர் பெருமான், இன்னைக்கு அப்பர் பெருமான் பாட்டை வந்து அங்கே ஆரம்பிச்சாங்க. இதை முதல் பாட்டு பதிகத்தை சொன்னாங்க. இது வந்து திருமார்பேட்டில் வந்து அப்பர் பெருமான் ஒரு பதிவு செய்யிருக்காரு. அது ஒரே ஒரு பாட்டு மட்டும். ஏதும் ஒன்றும் அருகிலராயினும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓதி அஞ்செழுத்தும் அறிவார்கற்கு, எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், அது அஞ்செழுத்து. இந்த பஞ்சாட்சரம் தெரியும், நமச்சிவாய் சிவாய நம்ம தெரியும். ஓதி அஞ்செழுத்தும் அறிவார்களுக்கு, அந்த 5 பொருள் எனக்கு தெரியும். அவர்களுக்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்து. பெருமான் வந்து பேதம் பார்க்க மாட்டான். இந்த மருதப்பன் நேற்று தான் வந்தான், இவனுக்கு போய் முத்தி கொடுக்கறதா அப்படின்னு அந்த பேதம்லாம் பார்க்காம பேதம் இன்றி அவரவர் உள்ளத்து. பெருமான் எங்க இருக்கின்றான்? நம்முடைய உள்ளமாகி அந்த ஆத்மாதான் இருக்கான். மாதும் தானும் மகிழ்வர்மார் பேரரே. பெருமான் வந்து அந்த உமையமையோடு வந்து நம்ம உள்ளத்துல இருந்துகிட்டு ரொம்ப மகிழ்வான் என்ற கருத்தை சொல்லி இந்த பதிக சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் எரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். இந்த அடியார் பெருமக்களின் திருவடியில் வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம்.